அவர் மனத்தாழ்மையை குறித்து பேசுகிறார். சிந்தையில தாழ்மை வேணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். எப்படிப்பட்ட சிந்தையில தாழ்மை வேணும்னா சும்மா சாதாரண விஷயம் இல்லை. மனசுல தாழ்மையா இருக்கிறது ஒரு பக்கம், பாருங்க சிந்தையில தாழ்மையா இருக்கிறதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அதை அவரே கடைபிடித்தார். சிந்தையில தாழ்மையா இருக்கிறது நான் எப்படி தெரியுமா? நான் இப்படிப்பட்ட பொசிஷன்ல இருக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு அதிகாரம் இருக்குது, எனக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் இருக்குது, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குரியவன் நான். அப்படிப்பட்ட அதை நம்ம கிளைம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? நமக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கும், நமக்கு ஒரு பொசிஷன் இருக்கும், அதை கிளைம் பண்ணுவோம் பாருங்களா. சில நேரத்தில் எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்களுடைய பெரியப்பா யார் தெரியுமா, எங்கள் மாமா இந்த ஏரியா கவுன்சிலராக இருக்கிறாரு, இப்படிப்பட்ட பொசிஷனில் இருக்கிறாரு, செக்ரட்டரியேட்ல எங்களுடைய ரிலேட்டிவ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அப்போதான், அப்படி வெளியே சொல்லலைனாலும் யோசிப்போம் பாருங்க சில நேரத்தில். அப்போதான் சிந்தையில் ஒரு பெருமை வருது. இந்த சிந்தையில் வருகிற பெருமை ரொம்ப மோசமானது. ஆண்டவருக்கு ஆப்போசிட்டா இருந்த பிசாசுக்கு வந்துச்சு சிந்தையில் பெருமை. இவர் யாரு, நானும் இங்கே தானே இருக்கிறேன், நானும் அந்த பொசிஷனுக்கு உரியவனாச்சே, எனக்கும் ஒரு கிரீடம் இருக்குது, எனக்கும் அந்த சிங்காசனம் இருக்குது, ஒய் நாட் மீ, ஏன் நானா இருக்கக்கூடாது, ஏன் நான் இந்த பொசிஷனுக்கு வரக்கூடாது, ஏன் அப்படி சிந்தனை யோசிச்சான். யோசனை தாங்க நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு நம்மளை பாதாளத்துக்கு கொண்டு போகும். மனத்தாழ்மை மாத்திரம் இல்லை, இந்த சிந்தையினுடைய தாழ்மையை குறித்து இயேசுவே அவருடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி இருக்கிறார். எப்படிப்பட்ட பொசிஷன்ல இருந்துட்டு, எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை குறியவராக இருந்துட்டு அதை கிளைம் பண்ணாம அதை தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று சொல்லி நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சா புரிஞ்சிடும் நல்லா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனத்தை நம்ம வாசிப்போமானால் அங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். என்ன பொசிஷன் உரியவர் பாருங்க. அவர் சொல்றாரு, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்குரிய சமமாய் இருந்த கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே அடிமையாக்கி அவர் தன்னைத்தாமே வெறுத்தாரா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இன்றைக்கு பேச விரும்புகிறார். எப்படிப்பட்டதான ஒரு தாழ்மை நமக்குள்ள இருக்குது? மனதளவுல தாழ்மையா இருக்கிறோமா? சிந்தையில தாழ்மையா இருக்கிறோமா? எப்படிப்பட்ட தாழ்மையில நாம இருக்கிறோம்? கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு பொசிஷன் வந்தாலே மனசுக்குள்ள நமக்கே தானா ஒரு எண்ணம் வருது, நான் யார் தெரியுமா? Do you know who am I? Do you know which family I belongs to? Do you know which category I belongs to? Do you know which position I'm in? இப்படிப்பட்டதான இடத்துல நான் இருக்கிறேன் தெரியுமா அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கே வருது தானா. இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா, 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அவன் சொல்ற வார்த்தைகள், அவன் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இதுவா இருக்குது. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல அவன் இப்படி சொல்றான் பாருங்க. 11ஆம் வசனத்துல பரிசேயன் இன்னும் முதலாவது ஜெபம் பண்றான். தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிறது நமக்குள்ள இருக்கிற ஒரு பெருமை. மற்றவங்களை கீழ்த்தனமாய் நினைக்கிறது அது ரொம்ப நமக்குள்ள இருக்கிற பயங்கரமான ஒரு பெருமை. அது அந்த பெருமைக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். இன்னும் நல்லா சொல்லி நல்லா கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவ ஆலயத்துல தேவ சமூகத்துல இவன் ஜெபிக்கிறான்.
ஆண்டவரே, நான் பரிகாரனை போல, அநியாயக்காரனை போல, உபச்சாரனை காண போல, இந்த இந்த பக்கத்துல நிக்கிற அவனை பார்த்து இவன் இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை ஆண்டவரே. இவனுக்குள்ள இருக்கிற பெருமை சாதாரண பெருமை கிடையாது. இவனுக்குள்ள இருக்கிற பெருமை ஆவிக்குரிய பெருமை. ஆமா, கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டா போதும், அந்த ஆவிக்குரிய பெருமை வந்துருது. நான் யார் தெரியுமா? ஆமா, ஜெபிக்கிற ஜெபமே நிறைய பேருக்கு தப்பான ஜெபமா ஆயிப்போகுது. நிறைய பேருடைய ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணமே ஆவிக்குரிய பெருமை. ஆமா, பக்கத்துல இருக்கிறவர்களோட கொஞ்சம் கசப்பு வந்துட்டா போதும், ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இவங்க இப்படி செய்யறாங்கப்பா, இவங்க இப்படி பண்றாங்க ஆண்டவரே, என்னை வேதனைப்படுத்துறாங்க, என்னை நெருக்குறாங்க, இப்படி பேசுறாங்க. ஆண்டவர் கரெக்டா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்ட்டு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நமக்கு விரோதமாக யார் என்ன செஞ்சாலும் சரி அவங்கள மன்னிக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அதுதான் தாழ்மை, அதுதான் தாழ்மை உள்ள ஒரு ஜெபம். நம்மளை கொல்லவே வந்தாலும் சரி அவர்களை மன்னிக்க வேண்டும். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த 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 எண்ணம் வந்துச்சுன்னா மற்றவர்களை பார்த்து நாம் மற்றவர்களை காட்டிலும் கொஞ்சம் இப்படி நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா ஆராதிக்கிறோம், நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்றவங்களோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னாவே அது ஆவிக்குரிய பெருமை. அது இன்னொன்று பாருங்க, அடுத்ததுல வாரத்திற்கு 2 முறை நான் உபவாசம் பண்ணுறேன். உபவாசம் பண்ணுறதுல ஒரு பெருமை. இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய பெருமையை குறித்து ஆண்டவர் இங்கே ஒரு ஓமையாக சொல்லி வைத்திருக்கிறார். நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் ஒரு தசமபாகம் கொடுக்குறேன் ஆண்டவரே, கொடுக்கறதுல பெருமை. நான் இப்படி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இது செய்கிறேன், ஆலயத்துக்கு இப்படி கொடுக்குறேன், இவ்வளவு சம்பாத்தியத்தில் என்னுடைய தசமபாகம் கரெக்டாக வைக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பெருமை பெருமை, ஆவிக்குரிய பெருமை. இந்த ஆவிக்குரிய பெருமைகளுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இன்னும் ஆசீர்வாதத்தினுடைய மிகுதி நம்ம வாழ்க்கையில வரல, ஜெபம் கேட்கப்படலை. ஏன் அப்படின்னா இப்படிப்பட்ட பெருமையை நமக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பெருமை, இப்படிப்பட்ட சிந்தையில நம்மளுக்கு ஒரு பெருமை, இப்படிப்பட்ட மனதுல ஒரு பெருமையை நம்ம வைத்திருப்போம். ஆனால் எப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? நிறைய பேர் உடைய ஆசீர்வாதத்துக்கு தடை காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா மற்ற யாரும் கிடையாது. சும்மா பிசாசு தடை பண்றான், சும்மா அப்படி பண்றான் இப்படி பண்றான்னு சும்மா அவனை இழுத்து, ரோட்ல போறவனை இழுத்து வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிற மாதிரி ஆயிருது. இன்னைக்கு நினைச்சுக்கங்க, நீங்க உங்களை போய் நீங்க பாருங்க, கண்ணாடியில பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, இன்னைக்கு என் ஆசீர்வாதத்துக்கு காரணம் நீதான். நம்மளுக்கு அப்படியே பழக்கமாயிருச்சுல, மற்றவங்கள பார்த்து சொல்லியே நீங்க கண்ணாடியில போய் சொல்லுங்க, பரவாயில்ல, அந்த டைலாக்கை மாற்ற வேண்டாம். ஆனா போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கண்ணாடியில பார்த்து சொல்லுங்க, என் ஆசீர்வாதத்துக்கு தடை நீதான். உன்னுடைய பெருமை தான் காரணம், உன்னுடைய மேட்டிமை தான் காரணம், உன்னுடைய அந்த வீணான அந்த பெருமையின் சிந்தை தான் காரணம். என்னுடைய ஆசீர்வாதத்தை தடையை பண்ணிட்டு இருக்கிறதே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நான் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு சில ஆசீர்வாதத்துக்கு தடை வேற யாரும் கிடையாது, நம்ம தான்.